வருது, மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். லோக்சபாவில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா, தொகுதி மறுவரையறை மசோதா உள்ளிட்ட 3 மசோதாக்கள் மீது நேற்று ஓட்டெடுப்பு நடந்தது. மசோதா நிறைவேற 3/2 பங்கு ஆதரவு கிடைக்க வேண்டும். ஆனால் திமுக, காங்கிரஸ், சமாஜ்வாதி, கம்யூனிஸ்டுகள், திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட இண்டி கூட்டணி கட்சிகள் மசோதாவை எதிர்த்து ஓட்டு போட்டன. இதனால் 3/2 பங்கு ஆதரவு கிடைக்காமல் ஓட்டெடுப்பில் மசோதா தோல்வியடைந்தது. பெண்களுக்கு 33% இடஒதுக்கீட்டை துரிதமாக உறுதி செய்யும் வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் இடஒதுக்கீடு மசோதா நிறைவேறாமல் போனது. இதை திமுக தடுத்துவிட்டதாக தமிழக பாரதிய ஜனதா வெளுத்து வாங்குகிறது. இந்த நிலையில்தான் துணை முதல்வர் உதயநிதி பேசிய பழைய வீடியோவை வெளியிட்டு அவரையும் திமுகவையும் விளாசி இருக்கிறார் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை. அந்த வீடியோவில் தமிழகத்தை மத்திய அரசு வஞ்சிப்பதாக பேசும் உதயநிதி, தொகுதி மறுவரையறை செய்தால் தமிழகத்திற்கு லோக்சபா 59 சீட் கிடைக்க வேண்டும். ஆனால் பாரதிய ஜனதா அரசு 47 தான் தருவார்களாம், 12 சீட்டை குறைத்து விடுவார்கள் என்கிறார். நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டுடைய ரெப்ரசன்டேஷன் கம்மியாவது, அந்த முயற்சியை தான் இன்னைக்கு ஒன்றிய பாஜக அரசு செஞ்சுட்டு இருக்கு. இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டில் எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க? 39 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க. இப்போ இந்தியா முழுக்க மொத்தம் 543 நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அதை அதிகப்படுத்தி 815 ஆக்க போறாங்க. அப்படி அதிகமாக்கும் போது மற்ற மாநிலங்களுக்கு என்ன கொடுக்குறீங்களோ அதே மாதிரி சரிசமமா தமிழ்நாட்டுக்கு பண்ணுங்கிறதா நம்முடைய கோரிக்கை. ஆனா என்ன பண்றாங்க? தமிழ்நாட்டுக்கு 39லேருந்து 59 வரணும். மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் செய்யற மாதிரி நமக்கும் பண்ணாங்கன்னா 59 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரணும். ஆனா இன்னைக்கு ஒன்றிய பாஜக அரசு என்ன தெரியுமா பண்ணிருக்கு? தமிழ்நாட்டுக்கு 39லேருந்து 47 உயர்த்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 12 நாடாளுமன்ற உறுப்பினர்களை நம்முடைய தமிழ்நாடு இழந்திருக்கு. இந்த பாயிண்டை வைத்துதான் உதயநிதியை விளாசினார் அண்ணாமலை. இது தொடர்பாக அண்ணாமலை கூறியது, மகளிர் இடஒதுக்கீடு மசோதா நிறைவேற்றப்பட்ட பிறகு தமிழக லோக்சபா தொகுதிகளின் எண்ணிக்கை 59ஆக இருக்கும் என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா கூறினார். திமுக விரும்பியது எத்தனை? 59 தொகுதிகள் இருந்தும் மசோதாவுக்கு எதிராக ஓட்டு போட்டனர். காரணம், மகளிர் இடஒதுக்கீடு மசோதா வெற்றி பெறுவதை அவர்கள் ஒருபோதும் விரும்பவில்லை. அதுதான் திமுகவின் உண்மை முகம். கடந்த 5 ஆண்டுகளில் திமுகவின் சாதனை பட்டியல் பெரிய வளர்ச்சியை அடைந்திருக்கிறது. ஆம், 2080 பாலியல் வன்கொடுமைகள், 39,999 போக்சோ வழக்குகள், அந்த வரிசையில் மகளிர் இடஒதுக்கீட்டிற்கு எதிரான கட்சி என்ற பெயர். மொத்தத்தில் திமுக பெண்களுக்கு துரோகம் செய்கிறது என்று கூறியுள்ளார்.